ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ராகு, கேது, குரு, சனி இவங்கெல்லாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசிலையும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவாக இருக்குது, இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில்ல, 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில்லை. என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம், அவர் தனித்து சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா. ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி, உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். அன்னை ஆதிசக்தி பராசக்தியின் அருள் பெற்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். யோக பலன்கள் தான் கண்டிப்பான முறையில் கொடுக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதுக்கான கிரக காரணங்களை, கோச்சார காரணங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஆண்டு துவக்கத்திலே பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடமான யோக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ யோக ஸ்தானத்துக்கு ராசிநாதனே போயிட்டதுனால நீங்களே ஒரு யோகவான்கள், அது பாக்கியங்களை அடையக்கூடியவர். நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா யோகஸ்தானம்ன்றது தான் மனோஸ்தானமும் கூட. ஸோ மனோஸ்தானத்துக்கு ராசிநாதனே போயிட்டாரு அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். என்ன நினச்சிங்களோ அதை நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். மேலும் அந்த மனோஸ்தானமாக உங்களுக்கு வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீன ராசி. மீன ராசியில் ராசிநாதன் செவ்வாய், விருச்சிக ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மீன ராசியில் போய் அமர்வார். நீர் ராசி பிரிய கிரகம் இன்னொரு நீர் ராசியில் போய் அமர்றது. இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த ஆண்டு துவங்கத்திலேயே பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், தடைப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணங்கள் வாய்ப்புகள் எல்லாமே கைவிடி வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மாதிரி துறையில் இருக்கவங்க, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல செய்தி மாத துவக்கத்திலே கிடச்சிரும், ஆண்டு துவக்கத்திலே கிடச்சிரும், முதல் மாதத்திலே அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அர்த்தாசிரம ஸ்தானத்தில் இவ்வளோ நாள் இருந்து உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த சனி பகவான் அவருமே இந்த ஆண்டு தூங்குறதுக்கு முன்னாடியே மார்ச் மாதமே மீனத்துக்கு வந்துட்டார். மீனத்தில் தன்னுடைய குருவுடைய வீட்டில் சனி இருக்கார், அங்கே புதனும் இருக்கார், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. செவ்வாய் சனி புதன் சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களுக்கான, கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்கள் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன், நல்ல மாற்றங்களுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சேர்க்கையை சனி செவ்வாய் புதன் சேர்ந்து 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் இணைஞ்சிருக்காங்க. இதில் புதன் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதியாக அவர் தான். சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் மற்ற 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்தவர். அர்த்தாசிரம ஸ்தானத்திலிருந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் விலகி 5ஆம் இடத்துக்கு மனோஸ்தானத்துக்கு வந்துட்டார். அது சுபகிரகமான மீனம், குருவுடைய வீடு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சனியோ செவ்வாயோ புதனோ உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்வாங்க. உங்கள் ராசிநாதனே செவ்வாய் தான். அதனால் இந்த கடன் சார்ந்த போராட்டங்கள், அதை நினச்சி மனக்கவலைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாமே கூட இந்த ஆண்டு துவங்கி 2வது மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு மே 26ஆம் தேதி, அதுக்கப்புறம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் விலகி எல்லாத்துலேயும் மேம்பாடுகள் அடைய போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாரா கடன் வர வேண்டியது சேர்ந்துடும். அது போக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை செட்டில் பண்ணுறதுக்கான வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியாகி கடகராசிக்கு வரப்போகிறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்கு வர்றாரு. தன்னோட சுற்றம் முடித்து உச்ச வீட்டுக்கு வர்றாரு. குரு பலம் பெறுறது உங்களுக்கே ஒரு யானை பலம் கிடைச்ச மாதிரி. காரணம் என்னென்னா, விருச்சிக ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா, அதாவது செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்து உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடியவர் வியாழன். அந்த வியாழன் கடகராசிக்குள்ளே 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றாரு. கடகராசி வியாழனுடைய உச்ச வீடு. வியாழன் தான் அதாவது நம்ம குரு பகவான் சொல்லக்கூடிய வியாழன் தான் தனக்காரகன் அவர் தான். விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். தனஸ்தானத்துக்கும் அதிபதியாக யோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக அவரே உச்ச வீட்டுக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படின்னா அங்கேருந்து உங்கள் ராசிக்கு அவர் பார்வையை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதனுக்கும் அவர் தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீடான மீன ராசிக்கில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் புதனுக்கும் பார்வையை கொடுக்குறாரு, உங்களுடைய ராசிக்கும் பார்வை கொடுக்குறாரு. ஸோ குரு பார்வைகள் நல்ல நல்ல இடங்களில் கிடைக்கிறதுனால
எவ்வளோ பெரிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல கரைஞ்சு காணா போயிடும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து விரையாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், 7ஆம் இடத்து கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன், தொழில்காரகன் சூரியனோட சேர்ந்து லக்னத்துக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, வெளிநபர்கள், அந்நியர்கள், வெளிநாட்டவர்கள் இவங்க மூலியமாலாம் உங்களுக்கு தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள், ஏற்றங்களும் ஏற்பட போகுது. எண்ணங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக ஆசைப்படுவீங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமான்னு எதை பற்றியும் நீங்கள் தயங்கவே வேணாம். தைரியமாக எதை விரும்புகிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து சேர்கிறதுக்கான ஒரு பொன்னான காலமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னை ஆதிசக்தியை எப்பயும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்துகிட்டே இருங்க. விஷ்ணு துர்க்கை, துர்க்கை அம்மன், அப்புறம் அங்காளேஸ்வரி, பத்ரகாளி அம்மன் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து கும்பிட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடுகள் நல்லாவே இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கும் செய்துட்டு வாங்க. அன்னதானம், கல்விக்கான தானம், ஏதோ ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்துட்டு வந்துருக்கீங்க. அந்த புண்ணியங்களும் உங்களை எப்பயுமே காப்பாற்றிட்டு இருக்கும். இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அனைத்து காலங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கின்றதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த காலில், சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வியாழன் சுபகிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேச ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான், நீதிமான், நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணையப்பட்டு சதய நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ இது அதே மாதிரி இன்னொரு நிழல் கிரகமான கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான, அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து நல்ல நிலையில் இருக்க போகிறார். குரு ஒருத்தர் உச்சம் பெற்றாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில் குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலையும், ஏனைய மற்ற கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த பிராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமாக இந்த ஆண்டு இருக்க போது எல்லோரும், எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும், குடும்ப ஒற்றுமையும், பொருளாதார முன்னேற்றமும், இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தூங்குவோம். கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலை இருக்குது. அதே பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் யார், உங்களுடைய லக்னாதிபதி யார், தசா கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்குது, இப்படின்றத பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியையும் இறை அருளையும் கொடுத்து நம்மளை மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை நான் வாழ்த்தா தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.